நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் முதலாவதாக அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜரணி. இளைஞர்களே, கனவு காணுங்கள், இந்திய எதிர்காலம் உங்கள் கைகளில்தான் உள்ளது என்கிற உத்வேக வரிகளுக்கு சொந்தக்காரரான, கனவுகளின் நாயகனாகிய மறைந்த ஏவுகணை தொழில்நுட்ப விஞ்ஞானியும் இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆகிய திரு APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி இன்று பேச வந்துள்ளேன். 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷி அம்மாவுக்கும் மகனாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலேயே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். இவருடைய பள்ளி படிப்பில் இவர் ஒரு சராசரி மாணவராகவே வளர்ந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உணர்ந்த இவர் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MITயில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாகத்தான் அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருதை வழங்கியது. 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி இவரை கௌரவித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையையும் இவர் பெற்றார். இவர் மக்களின் ஜனாதிபதி என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து மரித்தார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, ராமானுஜன் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் என்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு நீயே அறிமுகம் செய்து கொள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாகவே இருக்க வேண்டும் என்று அவரது பொன்மொழிகளால் நம்மை மிகவும் ஊக்குவித்தவர். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் என்று இத்துணை சிறப்புடைய APJ அப்துல் கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு மருத்துவர் சேகர் அவர்கள் நரம்பியல் குறித்து பல சந்தேகங்களுக்கு பதில் தருகிறார். உடன் உரையாடுகிறார் காயத்ரி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நேற்றைய தொடர்ச்சியாகும். நரம்பு மண்டலம் எப்படி செயல்படுது டாக்டர்? நரம்பு மண்டலம்னு முதல்ல சொல்லிட்டோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் தயாரிக்கணும்னு வச்சுக்கோம். கரண்ட் தயாரிக்கிறது ஒரு இடம். அந்த கரண்ட் தயாரிச்சு அந்த இடத்துல இருந்து ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பிரிச்சு எல்லா இடத்துலயும் கொடுக்குறோம்.
கொடுத்துட்டு அங்கங்க வந்து லைட்டாவோ ஃபேனாவோ ஏதோ நம்ம வந்து நம்மளுடைய சக்தியை வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சக்தியை டிஃபரண்ட் சக்தியை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து நரம்பு என்பது 2 விதம். மூளை தான் ஒரு ஜங்ஷனு நரம்பு மண்டலத்துக்கு. அதாவது மூளை தான் எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா உறுப்புகளையும் செயல்படுத்தக்கூடியது மூளை தான். நாம வந்து ஏதாவது என்னன்னா இருதயத்தை நம்ம சொல்றோம், இருதயத்தையும் கண்ட்ரோல் பண்றது மூளை, மூச்சு விடுறதையும் கண்ட்ரோல் பண்ணது மூளை. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன், எல்லா உறுப்புகளையும் மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரல் அசைக்கணும்னா கூட அது மூளை செயல்பட இருக்கணும். நான் பேசணும்னா மூளை வந்து நல்லா செயல்படணும். நான் பார்வை நல்லா இருக்குன்னா கண்ணு நல்லா இருக்கும். ஆனா மூளையில வந்து பாதிப்பு, அதுக்கான ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்டர் இருக்குன்னு நாங்க சொல்லுவோம். அந்த பகுதி போயிடுச்சுன்னா கண்ணு நல்லா இருக்கும், ஆனா பார்வை போயிடும். அதே மாதிரிதான் காது நல்லா இருக்கும், பேசுறது இல்லாத போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் மூளையில வந்து எல்லாமே வந்து அங்கதான் வந்து சென்ட்ரல் பிளேஸ். என்ன அங்கிருந்து வந்து நம்ம உடம்புல அத்தனை பகுதிக்கும் நரம்புகள் வந்து சென்றடையும். அப்புறம் அங்கிருந்து சென்சரின்னு சொல்லி, அது மோட்டார்னு சொல்லுவோம். சென்சரின்னு சொல்லி நம்ம தோற்றணும், நம்ம கீழ்றோம், இல்ல சூடுபடுது, இதெல்லாம் வந்து அந்த உணர்வுகள் கீழே இருந்து உடம்புல இருந்து அத்தனையும் மறுபடியும் தண்டுவட மூலியமாக, அதாவது மூளை தண்டுவடம் மற்ற பகுதி எல்லாத்துக்கும். அதே மாதிரி வந்து மூளையில இருந்து சில நரம்புகள் டைரக்டா வெளியில வரும், முகத்துக்கு, அந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் வரும். அதே மாதிரி நம்ம உணர்வுகள் எல்லாமே நம்ம வந்து தொடறது, நம்ம வந்து கிள்றது, நம்ம வலிக்கிறது, நம்ம வந்து சூடுபட்டதுன்னா அது இந்த மாதிரி உணர்வுகள், அது டச், பெயின், டெம்பரேச்சர், வைப்ரேஷன் இப்படின்னு அதை சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்த உணர்வுகள் எல்லாம் அந்த தனித்தனி ரிசப்டார்ஸ், அதை எடுத்துட்டு போறக்கூடிய நாளங்கள், அந்த நரம்புகள் எல்லாம் வந்து தண்டுவடத்து மூலியமா மூளைக்கு போய் மூளையை வந்து அது சரி வர இதுதான் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு அதை உணர்த்தும். இந்த இடத்துல வந்து இது பட்டிருக்குது, இந்த இடத்துல சூடுது, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால எல்லாம் வந்து இந்த நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான பகுதி எதுன்னா மூளை தான். அந்த மூளை இல்லைன்னா, அந்த பகுதி போயிடுச்சுன்னா மற்ற பகுதி வேலை செய்யாது. அந்த மூளையை வந்து சரிவர பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய. டாக்டர், நீங்க மூளைன்னு சொன்னங்காட்டி இப்ப மூளையில வர நோய்களை எப்படி டாக்டர் கண்டறியறது? மூளையில வர நோயை கண்டறியதுன்னா முதல்ல நாங்க சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து சில தொந்தரவுகள் வந்ததுன்னா உடனே அந்த தொந்தரவுக்கு தகுந்த மாதிரி உடனே பார்க்கறது ஒரு விதம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்ப தலைவலிக்குது, வாந்தி வருது, தலை சுத்துது அப்படின்னா சாதாரணமா ஒரு நாள் வருது, 2 நாள் வருது, ரைட்டு, நம்ம ஒரு மாத்திரை போடுறோம், நம்ம ஜெனரலா நம்ம லோக்கல் டாக்டர்கிட்ட பாக்குறோம். அதுக்கு மேல நமக்கு தலைவலி நிக்கல, நம்ம வாந்தி வருது, தலை சுத்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது தலையில வேற என்ன பாதிப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது நமக்கு வந்து அதுக்கான அறிகுறிகள், தலையிலேயே பாதிப்பு இருந்தாலும் தலைவலி வரலாம், தலையில எல்லாமே இப்ப கழுத்துலயே வலி வந்ததுன்னா கூட தலையில வலி வரலாம். அந்த மாதிரி அப்ப வந்து நம்ம வந்து மூளைக்கு நம்ம என்ன வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜெனரலா சொல்லுவோம், நம்ம ஸ்கேன்னு சொல்லுவோம், எம்ஆர்ஐன்னு சொல்லுவோம், எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிறதுல வந்து ஸ்கேனு, எம்ஆர்ஐ, அதுல வந்து மூளைக்கு வந்து ரொம்ப முக்கியமா ஸ்கேன் பார்த்தாலே போதும். ஸ்கேன்லயே நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதுல வந்து மூளையில பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறது. உதாரணத்துக்கு மூளைக்கச்சில எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்கேனுங்கிறத விட பிளட் தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து இந்த சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு, மூளையில இருக்கிற நீரை, அந்த நீரை வந்து தண்டுவடத்துல இருந்து எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறது. இந்த மாதிரி வந்து அந்த நீர் எடுத்து பாக்குறது, எக்ஸ்ரே எடுத்து பாக்குறது, பிளட் டெஸ்ட் பண்ணுது, ஸ்கேன் பண்றது, எம்ஆர்ஐ, இந்த மாதிரி டெஸ்டுகள் மூலியமா நம்ம வந்து மூளையில இருக்கிற குறைபாடுகள், நரம்புல இருக்கிற குறைபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா கால்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு நரம்பு சுருண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அது வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அது முதல்ல தவறான ஒரு கேள்விமா, நீ தப்பா நினைக்க வேண்டாம். நரம்பு சுருண்டுச்சுன்னு சொல்றதே தவறான, ஏன்னா அது நரம்பு அல்ல. நம்ம அது வந்து சுருண்டிக்கிறது ரத்த குழாய். ரத்த குழாயில 2 இருக்கு. ஒண்ணு நம்ம வந்து, அதாவது தமிழ்ல சொன்னாங்கன்னா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னு சொல்லிக்குவாங்க. நல்ல ரத்த குழாய் வந்து சுருளாது, இது வந்து கெட்ட ரத்த குழாய். அது வந்து வெயின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த வெயின் வந்து அது சுருண்டுக்கும். அந்த சுருண்டுக்கிறது தான் வந்து மக்கள் வந்து நரம்பு சுருண்டிச்சுன்னு சொல்றாங்க. அந்த சுருண்டுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், ஒரு சில உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அந்த குழந்தை வளர வளர வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பிரஷர்னால வயிற்று அந்த ரத்த குழாயை வந்து இந்த வெயின் அமுத்தும், காலுக்கு வர வெயின் அமுத்தும். அப்போ ரத்தம் தேங்கி நின்று வரும்போது சீக்கிரம் அந்த வந்து அது சுருள ஆரம்பிச்சிடும்.
அது வீக்னஸ் ஆகி சுருள ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நின்றுட்டு யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ, ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது சுருண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் முன்னாடி எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு வந்து நின்றுட்டே அவங்க வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பட்டை நல்ல காலுக்கு சுத்திக்கணுங்கிறது கொடுப்பாங்க. இப்பவும் அவங்களுக்கு வந்து சாக்ஸ் டைட்டா போட சொல்றதுக்கெல்லாம் ரீசன் வந்து அதை பிரிவென்ட் பண்றதுக்காக தான். சோ அது நரம்பு சுருண்டுச்சுங்கிறது வந்து தவறான ஒண்ணு. அது வந்து ரத்த குழாய் சுருண்டுக்குது. டாக்டர், நரம்பு தளர்ச்சி, நரம்பு சுளுக்குது அப்படின்னு சொல்றாங்களா டாக்டர், அது எதனால டாக்டர்? அதுவும் அதே மாதிரிதாம்மா. நரம்பு தளர்ச்சிங்கிற ஒரு வேர்டுங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறது சரியில்லாத ஒண்ணு. அதே மாதிரி வந்து நரம்பு சுளுக்கிச்சுங்கிறது ஒண்ணு தவறான ஒண்ணு. நரம்பு சுளுக்கிச்சுங்கிறது வந்து ஒரு நரம்பு மூலியமா வரக்கூடிய வலி. அந்த வலியை வந்து நம்ம வந்து அது எந்த இடத்துல வருதோ, அது எந்த நரம்பு பாதிச்சதோ அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும். இப்ப கழுத்துல வலிக்குதுன்னு வச்சுங்க, கழுத்துல வலிக்குதுன்னா அந்த கழுத்து சுளுக்கிச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, கழுத்துல வந்து நார்மலா இருக்கிற சத வேலைக்கு அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் கெர்னியேஷன், டிஸ்க் பல்ஜின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்ததுனால நமக்கு அந்த மாதிரி வலி வரும். அது கழுத்துல வரலாம், தலையில வரலாம், கையில திரும்பினா பளிச்சு நடிக்குதுமாங்க, அதெல்லாம் சுளுக்கிச்சதுனால வந்ததுமாங்க, கேஸ் பிடிச்சிச்சுமாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நம்ம வந்து நம்ம வழக்கத்துல வரக்கூடிய வார்த்தை தானே தவிர அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். இப்ப பொதுவா பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு சொல்றது நம்ம உடம்புல வந்துட்டு 206 வந்துட்டு போன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நரம்புன்னு கேட்கும் போது நிறைய பேர் சொல்றது வந்துட்டு லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்குன்றது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம உடம்புல எவ்வளவு நரம்புகள் இருக்கு டாக்டர்? எவ்வளவு நரம்பு இருக்குதுங்கிறத விட நீங்க ஜென்ரலா என்ன தெரிஞ்சுக்கீங்கன்னா, மூளைதான். நரம்பு இல்லாமல் எதுவும் கிடையாது. அதாவது கடவுள் இல்லாமல் அணுவும் அசையாதுங்கிறோம்ல, அதே மாதிரி நரம்பு மூளை இல்லாமல் எதுவும் அசையாது. அதுதான் உண்மை. எந்த உறுப்புகளும் செயல்படாதுங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த மூளையை வந்து அங்கிருந்து வந்து நாங்க அதில்தான் மோட்டார் சிஸ்டம், சென்சரி சிஸ்டம் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் சொல்றேன். அந்த சென்சரி சிஸ்டம்ங்கிறது கீழே இருந்து நம்ம உணர்வுகள் எல்லாத்தையும் மூளைக்கு எடுத்துட்டு போறது, அங்கிருந்து அனலைஸ் பண்ணி அப்புறம் வந்து மோட்டார் சிஸ்டம்ங்கிறது அங்கிருந்து மூளையிலிருந்து கீழே எல்லா உறுப்புகளுக்கும் வர செயல்பாடுகளை சரி வந்து வச்சுட்டு இருக்கிறது தான் மோட்டார் சிஸ்டம். நரம்புனால வர நோய்களை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில நோய்கள் எடுத்துட்டோம், எய்ட்ஸ் இந்த மாதிரி நோய்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நரம்பு நோய்களை குணப்படுத்த முடியுமா, முடியாதா டாக்டர்? நோய் என்பதுல வந்து நிறைய இருக்குது. நம்மளுடைய கண்ட்ரோலையும் தாண்டி வந்து சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்க படிக்கும் போது இந்த டெங்கு ஃபீவரு, சிக்கன் குனியாங்கிறதெல்லாம் நாங்க படிச்சதோட சரி நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இப்ப இந்த நரம்பு சம்பந்தமான வியாதியிலையும் நிறைய நரம்பு சம்பந்தமான வியாதிகளை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா முழுமையாக குணப்படுத்த முடியும். எப்போ நம்ம எவ்வளவு வந்து சீக்கிரம் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோமோ அவ்வளவு சீக்கிரம். அதே போல இன்னமும் ஒரு சில வியாதிகள் எல்லாம் குணப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. உதாரணத்துக்கு வந்து சொன்னா டீஜெனரேஷன் ஒண்ணு இருக்கு, டிமைலினேஷன் இருக்கு, மயாஸ்தீனியா கிராவிஷன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில வியாதி எல்லாம் இன்னும் முழுமையா குணப்படுத்த முடியாத நிலைமையில தான். எங்களுக்கு இந்த வியாதி தானே தெரியும், ஆனா வந்து குணப்படுத்தக்கூடிய சரியான மருத்துவம் அதுல இல்லை இன்னும். அந்த மாதிரி நரம்பு மண்டலத்துல எல்லா வியாதியும் சரி பண்ண முடியுங்கிறத விட நிறைய வியாதிகளை சரி பண்ணி ஒரு சில வியாதிகளை தவிர. கால் விருத்துதுன்னு சொல்றாங்களா, அது எதனால டாக்டர்? நம்ம கீழே உட்காந்துருக்கும் போது இடுப்புல இருந்து காலுக்கு வந்து ஒரு பெரிய நரம்பு வரும், அது சயாட்டிக் நரம்புன்னு சொல்லுவோம். அந்த நரம்பு கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் பிரஸ் பண்ணிச்சுன்னா அந்த பிரஷர்னால வந்து அந்த நரம்பு கொஞ்சம் கண்டக்ஷன், அதாவது என்ன எப்படி கரண்ட் வந்து ஒயர்ல போறது கொஞ்சம் குறையுமோ அந்த மாதிரி அந்த நரம்பு வந்து கொஞ்சம் பிரஸ் பண்ணும்போது அதனுடைய செயல் கொஞ்சம் குறையறதுனால விருத்து போற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு எந்திரிச்சு நின்னோம்னா அந்த காலை உணர்வு இல்லாத மாதிரி ஒரு பெரிய பாரமா இருக்கிற மாதிரி ஒரு கட்டையா இருந்துச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கொஞ்ச நேரம் தூக்கி நடக்கிறது கூட முடியாத மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அந்த பிரஷர் குறைஞ்ச உடனே அந்த நரம்பு மறுபடியும் வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப நார்மல் ஆயிடும். இது வந்து சாதாரணமா எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். எப்படி தலைவலி எல்லாரும் அனுபவிச்சிருப்போமோ அதே மாதிரி இதுவும் எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இது சாதாரண ஒண்ணுதான். டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சொன்னீங்க அதை வந்து மக்கள் சித்தரிக்கிறது வந்து தப்பா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அத மாதிரி வந்துட்டு கண்ணு, பல், இந்த மாதிரி இருதயம், இதை குறித்து வந்துட்டு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இருக்கு. நரம்பு பத்தி விழிப்புணர்வு இருக்கா டாக்டர் மக்கள் கிட்ட? அது நான் நரம்பு சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம், அதாவது நான் 95ல நரம்புக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த பீரியடு அதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள்கிட்ட அவ்வளவு விழிப்புணர்வு இல்லை. ஒரு டாக்டர் வந்து நரம்பு சம்பந்தமான டாக்டர்கிட்ட
அவங்க அனுப்பிச்சால் மட்டும்தான் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்களா பாக்குறாங்க. இப்ப தலைவலி இருக்குது, தலைவலிக்குதுன்னா உடனே வந்து பாக்குறாங்க, அவங்க லோக்கல்ல பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னாக்கா அடுத்தது வந்து நம்ம நரம்பு சம்பந்தமான டாக்டர்கிட்ட போய் பார்த்தரலாம் அப்படின்னு இருக்கிறது. நிறைய வந்து விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு. அது வந்து நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அதே போல நம்மளது படிப்பறிவு வர வர நம்ம மக்களுக்குள்ள இன்னொரு விதமான ஒரு தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அவங்களா சுயமா இது அது இல்ல இது அது அந்த மாதிரி கற்பனைக்கு போய் அவங்களாம் வந்து வியாதியை வந்து மொத்த வச்சுக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நவடேஸ் அது நிறைய நடக்குது. நாங்க சொன்னாலும் அது வந்து அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஏன்னா அவங்க வந்து இந்த நெட்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டு அது வந்து எல்லாமே தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு கற்பனையில ஒரு மாயையில போய் அவங்கள வந்து அந்த வியாதியை வந்து பெரிதுபடுத்தி அதை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அது ஏன் நடக்குதுங்கிறத வந்து இனி அவங்கதான் விழிப்புணர்வு தேடிக்கணும். ஓகே டாக்டர், நரம்புகளை எப்படி பாதுகாக்கிறது டாக்டர்? நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா நம்ம எப்படி வச்சுக்கணும்னா உடல் உறுப்புகளை சரிவர வச்சு, அடுத்தது மனதை சரிவர வச்சு. இது ரெண்டும் சரிவர இருந்ததுன்னா நம்ம உயிருங்கிற மூச்சு காத்து சரிவர இயங்கிட்டே இருக்கும். இத மூணும் நல்லா இருந்தோம்னா நம்ம வந்து நமக்கு எல்லா சக்தியும் நமக்கு நல்லா கிடைக்கும். இவ்வளவுதான். நம்ம உடலுக்கு என்ன வேணும்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடங்கிற. அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன? நல்ல உணவு, நல்ல ஒரு உழைப்பு. அதாவது விளையாட்டுன்னு குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, நல்லா ஆளும் வளரணும் அறிவும் வளரணுமாங்க. ஆளு வளர்றதுக்கு என்ன? நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல விளையாட்டு. அதே மாதிரி அறிவு வளர்றதுக்கு பள்ளிக்கூடமோ காலேஜுக்கோ போய் படிக்கிறதுங்கிறது. அதே தான், வெரி சிம்பிள், அவ்வளவுதான். ஆளும் வளரணும் அறிவு வளரணும். ஆள் வளர்றதுக்கு நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல விளையாட்டு. இது வந்து சின்ன வயசுல. மற்றவங்க எல்லாம் நல்ல உணவு எடுத்துக்கிறோம், நல்லா வந்து நார்மலா நைட்ல நல்லா நார்மலா உறங்கணும், உறங்காம இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல வேலைகளை செய்யணும். வேலை வந்து செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல உடற்பயிற்சி செய்யணும். இப்படி இருந்ததுனாக்க நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து வியாதி. அதே மாதிரி அன்வான்டா வந்து சாப்பிட்றத வந்து குறைக்கணும். எண்ணெய் ஐட்டம் மட்டும் எதுவா இருக்கட்டும், நம்ம எதுவா இருந்தாலும் உணவை உணவாக ரசித்து சாப்பிட வேண்டுமே தவிர உணவை வந்து நம்ம அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம சாப்பிட்டோம்னா கட்டாயமா அது வந்து பின்னாடி நமக்கு ஒரு வியாதிகளை கொடுக்கறதுக்கு அது காரணமாயிடலாம். அதனால உணவுலயும் நம்ம வந்து கட்டுப்பாடு இருக்கணும், மன கட்டுப்பாடு வேணும். இது எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லாத்திலயும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்படிதான் வந்து நம்ம எல்லா உறுப்புகளையும் செயல்பாடு வந்து கரெக்டா வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வச்சுக்கும் போது நரம்பு மண்டலம் நல்லா இருக்க போகுது. ரொம்பவும் நன்றி டாக்டர். உங்களுடைய வேலை பளுவுக்கு மத்தியில எங்களுக்கு நரம்பு பத்தி மிகவும் அழகாகவும் எளிமையான முறையிலும் புரிய வச்சதுக்காக ரொம்பவும் நன்றி டாக்டர். அது மட்டும் இல்லாம நாங்க இவ்வளவு நாள் நரம்பை பத்தி சிலதுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு இல்லாம தவறாக எண்ணிட்டு இருந்ததை இன்னுமே நீங்க ரொம்பவும் அழகான முறையில மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ரொம்பவும் நன்றி டாக்டர். நன்றி காயத்ரி. என்னிட்ட வந்து பேட்டி எடுத்ததுக்கு முதல்ல காயத்ரிக்கும் வானொலி நிலையத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எனக்கு நிறைய முறை மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்போம். அந்த செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த மருத்துவத்துறையை வந்து எனக்கு கொடுத்தாங்க. இதன் மூலியமா நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்சதை எதை செய்யணுமோ அதை சரிவர செஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தவறுகள் செய்யக்கூடாதுங்கிற நிலைமை செஞ்சிட்டு இருக்கேன். கடவுள் நம்ம இந்த படைப்பு கொடுத்ததே வந்து எதுக்காகன்னா மற்றவர்களுக்காக தான். அந்த மற்றவர்களுக்காக கொடுத்ததை சரிவர செய்யணுங்கிறது என்னுடைய உணர்வு. அதை என்னால முடிஞ்ச நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். மறுபடியும் நான் வந்து காயத்ரிக்கும் இந்த வானொலிக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவும் நன்றி டாக்டர். நேயர்கள் இதுவரை கேட்டது ஈரோடு மருத்துவர் திரு சேகர் அவர்கள் நரம்பியல் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு பதில் தந்து உடன் உரையாடியவர் காயத்ரி. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.